ஆப்கி அதாலத்துல கங்கனா ரனௌத் மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா எல்லார் கூடயும் சண்டை போடுறாங்க. I don't agree. இல்ல, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க சுஷாந்த் சிங் ராஜ்புத் பத்தி பேசுனீங்க. நீங்க அவர் பேரை வச்சு இண்டஸ்ட்ரி கூட சண்டை போட்டீங்க. எஸ் சார். என்னன்னா எனக்கு ஒரு பிலாசபி இருக்கு. அதாவது என்னன்னா, அவங்க என்னோட விஷயத்துக்கு வராத வரைக்கும் நான் அவங்க விஷயத்துக்கு போக மாட்டேன். நான் என்னோட இது எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா, முதல்ல இவங்க தான் வம்பிழுத்தாங்க. இவங்க எல்லாரும் எப்படின்னா, காத்தாடி அறுத்து விட்டா கீழே விழும்ல, அதே மாதிரி இவங்க என்கிட்ட வருவாங்க, என்கிட்ட தான் வந்து நிப்பாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இத்தனை நாளா இவங்க எல்லாரும், சார் நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை இவங்க எல்லாரும் டார்ச்சர் பண்ணலன்னா, ஒருவேளை என்ன மிரட்டலன்னா, ஜெயில போட பிளான் பண்ணலன்னா, லீகல் கேசஸ் போடாம இருந்திருந்தா, ஒரு நாள் உட்காந்து நான் தற்கொலை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமேன்னு தோன்ற அளவுக்கு அவங்க பண்ணிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்போ நீ சாகுறதே ரொம்ப நல்லதுன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ நான் இவங்க சொல்றதெல்லாம். அப்ப உத்தவ் தாக்கரே முதலமைச்சரா இருந்தாரு, அவரையே நீங்க தண்ணில இருந்தே முதலகிட்ட சவால் விட்டுருக்கீங்க, என்ன பண்ண முடியும்னு கேட்டிருக்கீங்க. மகாராஷ்டிரால என்னாச்சுன்னா, என்ன திட்டினாங்க, ரொம்ப ஓப்பனா திட்டினாங்க. என்ன எல்லா விதமான கெட்ட வார்த்தையிலையும் திட்டினாங்க. நான் சின்ன வயசுல இருந்தே என்ன வேணா இருக்கட்டும், நான் ஃபேவர்ஸ் வாங்கினதே இல்ல. என்ன தப்பான பொண்ணுன்னு சொன்னாங்க. நான் உண்மையாவே என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். பப்ளிக்லயும் என்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். சமூகத்துக்கு முன்னாடியும் என்ன இப்படியெல்லாம் பேசினாங்க. உங்களுக்கே தெரியும். நீங்களும் சொல்லிருக்கேன், மும்பையை பார்த்தா பயமா இருக்கு, மும்பை பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் மாதிரி இருக்கு. சார் ஒருவேளை நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்க மும்பையை சேர்ந்தவங்க 2 சாதுக்களை லிஞ்சிங் பண்றாங்க. அவங்க 2 பேரும் கொலை செய்யப்படுறாங்க. அதோட உங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கிற போலீஸ் கமிஷனர் கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. எந்த மாதிரியான ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நமக்கும் இந்த மாதிரியான இன்செக்யூரிட்டி இருக்கும்ல, நாமளும் ஓப்பன்லி ஹிந்து, நமக்கும் கண்டிப்பா பயம் இருக்கும்ல. எனக்கும் பயம் இருந்துச்சு, அதனால நான் இந்த வார்த்தைய சொன்னேன். நான் இதை விட அதிகமாவே சொன்னேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க சொல்லிருக்கலாம்ல, நீங்க நிறைய பேசிட்டீங்க, ஆனா யூ ஆர் வெரி சேஃப் இன் மும்பை. ஒருவேளை நான் கமிஷனர் ஆஃப் போலீஸா இருந்திருந்தா, இல்ல முதலமைச்சரா இருந்திருந்தா, இந்த மாதிரி நடக்க விட்டுருக்க மாட்டேன். சாதுக்களை கிரௌட் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கல்லால எல்லாரும் அடிச்சு கொன்னுட்டாங்க. போலீஸும் அங்க இருந்தாங்க, ஹவல்தாரும் அங்க இருந்தாரு. நீங்க என்ன சொல்லிருக்கணும், இவளுக்கு இப்படி தோணுது போல, ஆனா நீங்க பாதுகாப்பா இருக்கீங்கன்னு சொல்லிருக்கணும். ஆனா என்ன சொன்னாங்க, இவ தப்பானவ. இந்த மாதிரி லிபர்ட்டிஸ் யார் கொடுத்தாங்க? ஏன்னா நான் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியோட நெப்போக்கிட் எல்லாம் இல்ல, எந்த அரசியல்வாதியோட நெப்போக்கிட் கிடையாது. அதனால என்ன யாரு வேணாலும் திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க, யாரு வேணா என்ன வேணா சொல்றாங்க. நீங்க எந்த விதத்திலயும் கம்மி இல்லையே. நீங்க முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, நான் உங்கள மாதிரி என் அப்பாவோட பேரு சொத்து அதெல்லாம் வச்சு ஒண்ணு வாழ்ந்துட்டு இருக்கலன்னு சொல்றீங்க. ஒரு மனுஷன் சார், நீங்க சொல்ல போனா என்னோட விஷயங்களை நல்ல விதமா ரெப்ரசன்ட் பண்ண மாட்டீங்க. ஐ திங்க் நல்ல விதமா சொல்ல மாட்டாரு. நீங்க ஒருவேளை நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒருவேளை ஒரு மனுஷன் சேர்ல நம்மளோட கார்டியன் நம்மள காப்பாத்த வேண்டியவர் தானே. அவர் என்ன பண்ணிருக்கணும்? சரி, நீங்க இப்படி நினைக்கிறீங்களா? இப்படி தோணுதுன்னா நீங்க என்கிட்ட வந்து பேசுங்க. அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி எங்க இருந்து வருது? ஒருவேளை அவங்க ஏதாச்சும் போராட்டம் பண்ணிருந்தா, அவர் எல்லாத்தையுமே சின்ன சின்ன பசங்க பேசுற மாதிரி பேசுறாரு. அதான் தெளிவா தெரியுதே, அவருக்கு கிடைச்ச எல்லாமே ஈஸியா கிடைச்சிருக்கே. சோ எனக்கு இப்படி தோணுச்சு சார். அதாவது பொலிட்டீஷியன்ஸ்க்குன்னு ஒரு டாக்ட்ஃபுல்னஸ் இருக்கும், இல்லன்னா பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, இல்லன்னா ஏதாவது ஒண்ணு, இல்ல அவங்களுக்கு ஒண்ணு. பொலிட்டீஷியன்ஸ்க்குன்னு ஒரு சாம் இருக்கும், அதுவும் எல்லா விஷயத்திலயுமே ஷைன் பண்ணணும்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதுவும் ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்திக்கிட்டு தங்களை தாங்களே பில் பண்ணணும்னு நினைப்பாங்க. கஷ்டப்பட்டு மேல வர டாக்ட்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸ் இப்படிதான் இருப்பாங்க, அதான் உண்மை. ஆனா இவரு பணக்கார அப்பாவோட ஒரு கெட்டுப்போன மக மாதிரி பேசுறாரு. ஏன் அப்படி? அவங்களுக்கு என்ன நஷ்டமாச்சு? உங்களுக்கு தானே நஷ்டம் ஏற்படுது. நீங்க இருந்த வீட்டை இடிச்சிட்டாங்க. சார் எனக்கு நடந்த நஷ்டம் அது மட்டும் இல்ல சார், இன்னும் நிறைய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. நான் ஒரு பெண்ணா இருக்கறனால என்ன அசிங்கமா திட்டுறதுக்காக இவங்க நிறைய பழக்கப்படுத்திட்டு இருக்காங்க. மகாராஷ்டிரா மட்டும் இல்ல, பஞ்சாப்லயும் யாரு பார்த்தாலும் அசிங்கமா திட்டுறாங்க. உருவப்படத்தை செருப்பால் அடிக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு இன்டெகிரிட்டி, அவளோட காசு, புகழ், செல்வம் எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். ஆனா இங்க பொண்ணுங்களை அவங்க மனசுக்கு என்ன தோணுதோ அசிங்கமா திட்டுறாங்க. ஐ திங்க் இந்த நாட கொஞ்சமாவது காம் டவுன் பண்ணி ஆகணும். ஏன்னா பொண்ணுங்களை நீங்க இந்த அளவுக்கு மோசமா ட்ரீட் பண்ணக்கூடாது. ஆனா சில நல்ல விஷயங்களும் இருக்கு. ஃபைனலி
நீங்க தேர்தல் களத்துல இருக்கும்போது, மண்டியில இருக்கும்போது யோகி ஆதித்யநாத் மும்பைல நடந்த இன்சிடென்ட் பத்தி பேசினாரு. அவர் என்ன பேசினார்னா, எதிரிகளை எதிர்க்கிறதுக்கு ராணி லட்சுமிபாய் மாதிரி கங்கனாவுக்கு வீரம் இருக்கு. இவங்க மும்பைல உத்தவ் தாக்கரேவை வீதிகளுக்கு இழுத்து பதில் சொல்ற மாதிரி பண்ணிட்டாங்க. நல்ல வேலை. இது ஒரு மகான் ஆத்மா, ஒரு நல்ல மனுஷன் பேசுனத பத்தி இங்க பேசுனீங்க. இல்லனா அந்த கிரிமினல் என்ன பேசினா, திருடன் என்ன பேசினான்னு அதுதான் பேசிட்டு இருப்பீங்க. சோ சார், நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, அதாவது நான் அந்த மாதிரி ஏதாவது என் மேல அவருக்கு நல்ல ஒப்பீனியன் இருக்கு. யோகிஜி எனக்கு ரொம்ப முக்கியமானவர். அவர் எனக்கு அண்ணன் மாதிரி. அவருக்கு என் மேல நல்ல ஒப்பீனியன் இருக்கு. ஆனா ஏன்னா எதுக்காக நல்ல ஒப்பீனியன்னா, சில பேர் நேச்சுரலி செட் ஆயிடுவாங்க, நம்மளோட எனர்ஜி ஆயிடுவாங்க. சில பேருக்கும் நமக்கும் செட் ஆகாது. இண்டஸ்ட்ரிக்காரங்களுக்கும் எனக்கும் சுத்தமா ஆகாது, ஆகவே ஆகாது. நான் எதுவுமே பண்ணல, சும்மா பிரீத்திங் தான் பண்ணிட்டு இருக்கேன். எதுவும் பண்ணாம இருந்தாலும் அவங்க என்ன எப்படியாவது முடிச்சிடலான்னு பாப்பாங்க. நான் அவங்க மேல ஏதாவது கேசஸ் போட்டிருக்கேனா? இல்ல, அவங்க தான் என் மேல போட்டிருக்காங்க. இவங்க தான் என்ன முடிக்கணும்னு முயற்சி பண்றாங்க. ஏன்னா நான் இவங்கள மாதிரி. பிஜேபி காரங்களுக்கு ஏன் உள்ள பிடிச்சிருக்கு? ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா நான் உண்மையானவ, நம்பிக்கையானவ. யார் உண்மையாவும் நம்பிக்கையாவும் இருக்காங்களோ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் பிடிக்கும். ராட்சசர்கள் ராட்சச சேனையில தான் இருப்பாங்க, தேவர்கள் தேவர்கள் சேனையில தான் இருப்பாங்க. ஆனா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நட்டாஜி உங்க மேல கோவமா இருக்காரு, நீங்க கொஞ்சம் கம்மியா பேசுங்க, அமைதியா பேசுங்கன்னு சொல்றாருன்னு. சார் என்னன்னா சார், இப்போ நான் ரொம்ப வருஷங்களாவே எல்லா விஷயத்திலயும் நானே சண்டை போட்டு வந்துட்டு இருக்கேன். நான் பொலிட்டிஷியன் ஆகி இப்போ 2 மாசம்தான் ஆகுது. சோ இந்த பாலிடிக்ஸ பத்தி எல்லா விஷயங்களையும் எனக்கு ஃபுல்லா தெரியாது. சோ பார்ட்டியோட கைடன்ஸ் என்கிட்ட வந்துச்சு. இந்த மாதிரி பார்ட்டியோட கைடன்ஸ்ல தான் நடக்கணும்னு சொன்னாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது அவங்களோட ஜாபோட ஒரு பார்ட்னு நினைக்கிறேன். எந்த விஷயத்தையும் இதையும் எனக்கு அகைன்ஸ்டா யூஸ் பண்றாங்க. இவள அடிச்சாங்க, திட்டினாங்க, இவ மேல கேஸ் போட்டாங்க. ஒரு சீனியரா இருந்துகிட்டு என்னோட பார்ட்டி எனக்கு ஒரு கைட்லைன்ஸ் கூட சொல்லக்கூடாதா? என்னது இது? விவசாயிகளை பலாத்காரம் செய்யறவங்கன்னு சொல்றது உங்க பார்ட்டியோட கைட்லைன் தானா? அவங்கெல்லாம் பிணங்களை தொங்க விடுறாங்கன்னு சொல்றது உங்க பார்ட்டியோட கைட்லைனா? நீங்க சார் இங்க பாருங்க, நீங்க என்ன ரொம்ப தப்பா போர்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க என்ன அதாலத் நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. சொன்னீங்கன்னு இங்க எழுதி இருக்கு. என்ன சொல்லிருக்கீங்கன்னா, நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, விவசாயிங்க போராட்டம் நடக்கிற இடத்துல அங்க. எஸ் பாத்தீங்களா பாத்தீங்களா? அது இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாரு சார். இத மாத்தாதீங்க. ஏன்னா ரஜத் சார் இப்போ முழு மீடியாவை ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. எல்லா மீடியாவும் ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு. அறகுறையா கேட்டத அதே ஹெட்லைன் ஆக்கிட்டாரு. அவ்வளவுதான், பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, எந்த இடத்துல விவசாயிகளோட போராட்டம் நடக்குதோ அந்த இடத்துல, விவசாயிகளோட போராட்டம் நடந்த இடத்துல அங்க பெணங்களை தொங்க விட்டுருக்காங்க. அங்க கொலை நடந்திருக்கு, என்கிட்ட முழு கவரேஜ் இருக்கு, நான் காட்டுறேன். அங்க ரேப் நடந்திருக்கு, அதுவும் நடந்திருக்கு. கேங் ரேப் நடந்திருக்கு, அந்த கவரேஜும் இருக்கு, நான் காட்டுறேன். அது விவசாயிகள் தான் பண்ணாங்கன்னு நான் சொன்னனா? இல்ல, அங்கிருந்த வெளியாளுங்க தான் இந்த விஷயங்கள் எல்லாம் டேக் ஓவர் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன். ஆனா பாருங்க, நான் சொன்னதெல்லாம் இதெல்லாம் எல்லா மீடியாலயும் இருக்கு. இது எல்லாம் சின்ன சின்ன பசங்கள் கூட தெரியும். ஓகே, ஆனா ஒருவேளை அங்க நடந்த எல்லாத்தையும் ஒரு பாவப்பட்ட பொண்ணு சொன்னா, அட சொல்லிட்டியா, என்ன இவ சொல்லிட்டா, சோ என்ன இவ இப்படிலாம் பேசிட்டா அப்படின்னு ஆக்டிங் பண்றாங்க. 1 lakh நியூஸ் ஐட்டம்ஸ் வந்தது. இதெல்லாம் இவங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன மாதிரி ஆளுங்க இவங்க எல்லாம்? சோ ஐ ஃபீல் ஆஸ் அ பர்சன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த உலகம் உண்மைய பார்த்ததுக்கு அப்புறம் கூட அத ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உண்மைய ஒத்துக்காம பொய்யிலேயே வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதோட மத்த சாதாரண மனுஷன், அந்த மனுஷனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரியாம அந்த பக்கம் இந்த பக்கம் மாத்தி மாத்தி பேசுறது, பிளஸ் எது மைனஸ் எது தெரியாதவங்கள அவங்க பேரை கெடுத்து எங்கேயும் போக விட மாட்டீங்க. உலகம் இப்படிதான் இருக்கு. இத பத்தி ராகுல் காந்தி என்ன சொன்னாருன்னு சொல்லட்டுமா? நீங்க சொன்ன ஹெட்லைனை தான் அவரும் சொல்லிருப்பாரு, சொல்லுங்க. இல்ல, அவரே ட்வீட் போட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காருன்னா, பிஜேபில இருந்து இப்படி ஒருத்தர் பேசுறாங்கன்னா பிஜேபிக்கு விவசாயிங்க மேல அக்கறையே இல்லன்னு சொல்லியிருக்காரு. எல்லாத்துக்கும் முன்னாடி எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்க பாட்டியோட பாலிசிஸ் அத எங்க பாட்டி ரொம்ப கிளியரா நல்லபடியா வச்சிருக்காங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னா, இனிமே நான் என்னோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன்
சொல்லக்கூடாதுன்றதே மறந்துட்டேன். நான் எங்க பார்ட்டியோட பாலிசி படி தான் நடந்தாகணும். பார்ட்டியோட பாலிசி சப்கா சாத் சப்கா விகாஸ். அவங்க அந்த டெரரிஸ்ட பத்தி யோசிக்க மாட்டாங்க. அவங்க விவசாயிகளை பத்தி தான் யோசிக்கிறாங்க. அவங்களும் எங்க கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட கன்சர்ன் அது மட்டும்தான். ஆனா நான் அந்த போராட்டத்தோட இன்னொரு பக்கத்தை பத்தியும் பேசினேன். அவங்க அந்த போராட்டத்தை ஹைஜாக் பண்ணாங்க, நான் அதை பத்தி பேசினேன். ஆனா என்னோட பார்ட்டியோட பாலிசி படி கண்டிப்பா நான் அவங்க கூட தான் இருப்பேன். சோ இப்போ இந்த விஷயத்த அவங்க நெருப்புல எண்ணெய ஊத்தி அதிகமாக்குனாங்க. என்ன கீழ்த்தனமா காட்டணும்னு முயற்சி பண்ணாங்க. இவ 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 ரொம்ப. நீங்க விவசாயிகளை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சார், நானே ஒரு விவசாயி தான் சார். என் ஃபேமிலில எல்லாரும் விவசாயிகள் தான் சார். நாங்க சின்ன வயசுல இருந்து விவசாயம் தான் பண்றோம். எங்களோட சின்ன வயசுல ஃபார்மிங்ல ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நான் தான் வயலுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு இருப்பேன். உங்களோட பேரண்ட்ஸ் விவசாயம் பண்ணு அதுவே போதும்னு சொன்னாங்களாமே? என் பாட்டி சொல்லிட்டு இருப்பாங்க. சோ நாங்க எல்லாம் விவசாயிகள். ஆனா ஆனா இப்ப விவசாயிகள் என்ன பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்க மனசுல எப்பாவது இந்த மாதிரி எண்ணங்கள் தோன்றி இருக்கா? அதாவது விவசாயிகள் எங்க இருக்காங்களோ அங்க சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு, கொலைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரிலாம் எப்பவும் நினைச்சதில்ல. அங்க நடந்த விவசாய போராட்டத்துல முழுமையா ஹைஜாக் பண்ணிட்டாங்க. அந்த விவசாய போராட்டத்துல நான் ஏன் இப்படி கேக்குறேன்னா அதுக்கு வேற ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. முதல் முறை இதை சொல்ல எங்கிட்ட 2020 நடந்த ஒண்ணு இருக்கு. பிபிசி 88 வயசான ஒருத்தங்களோட வீடியோவை போஸ்ட் பண்ணிச்சு. 100 ரூபாய் வாங்கி நடிக்க வந்த அவங்களே தான் இவங்கன்னு சொன்னீங்களாமே? இல்ல, நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இங்க ஒரு நடிக்கிற கேங் இருக்கு. அவங்களோட வீடியோ நான் பாத்திருக்கேன். சைன் வாக்ல எல்லாருக்கும் 500 ரூபா கிடைக்கும், பிரியாணி எல்லாம் கிடைக்கும். இது எல்லாரும் பார்த்தாங்களே. அந்த வீடியோஸை எல்லாரும் பார்த்திருக்காங்க. வேணும்னா நான் நீதிமன்றத்துல ப்ரொடியூஸ் பண்றேன் சார். சோ என் மேல இந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கும் அவங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. எந்த போராட்டத்துக்கும் போல நான் எதுவும் ஆப்ரேட்டும் பண்ணல. உலகம் முழுக்க பார்த்ததுதான் நானும் பார்த்தேன். ஆனா இப்ப என்னென்னலாம் சொல்றீங்க? பார்த்ததை எதுக்கு சொல்றேன்னு கேக்குறீங்க. நான் அவ்ளோ அறிவாளிலாம் இல்ல. பார்த்த அங்க இருக்கிற கூட்டங்களுக்கு காசெல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி அங்க இருக்கிறவங்களுக்கு பிரியாணியும் சாப்பிட கொடுப்பாங்க. இத பத்தி முழு நாடும் டிபேட் பண்ணுச்சு. 500 ரூபாய் வாங்கிட்டு எல்லா போராட்டத்திலயும் கலந்துக்கிறாங்க, பிரியாணி வாங்கிட்டு போறாங்க. அதே சேம் ஃபேஸஸ் தான், ஷைன் பேக்ல இருக்கிற அதே ஃபேஸஸ் தான் அவங்க அந்த இடத்துல ஐடென்டி பண்ணிருக்காங்க. இவங்களே தான் அங்கேயே இருக்காங்க. முழு உலகமே இத பாத்துட்டு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும் என்ன எதுக்காக டார்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. பேச வேண்டியது ரொம்ப முக்கியமா? எல்லா சப்ஜெக்ட் பத்தியும் நான் பேசுறேன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா நம்ம நாட்டுல சில விதமான விதேச சக்திகள் இருக்காங்க. நம்ம நாட்டை அழிக்க நினைக்கிறாங்கன்னா, தீவிரவாதம் சூழணும்னு நினைக்கிறாங்கன்னா, பங்களாதேஷ்ல இருக்கிற நிலைமை மாதிரி மத்த நாடுகள்ல இருக்கிற நிலைமை மாதிரியும் நம்ம நாட்டிலயும் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, நம்ம அந்த அளவுக்கு கோழைகள் இல்லல்ல. நம்ம எதிர்த்து கேட்டதானே ஆகணும். நம்ம பேசாம உட்காந்துட்டு இதெல்லாம் வேடிக்கை பார்க்கணுமா என்ன? மக்களும் உங்க எமோஷன்ஸை வெளிப்படுத்தினாங்க. நீங்க பார்லிமெண்டோட மெம்பராகி முதல்ல சண்டிகர்ல இருந்து டெல்லி வரும்போது சிஐஎஸ்எஃப் ஜவான் உங்களை தாக்குறாங்க. அதோட அவங்க நானும் விவசாயின்னு சொன்னாங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்போ உங்களோட யூனிஃபார்மோட மரியாதை புரியலன்னா, நீங்களே ஒரு வஞ்சகரா இருக்கீங்க. உங்க கடமையை மறக்கறீங்க. உங்க மேல முழு நம்பிக்கையோட உங்க மேல மரியாதை வச்சிருக்கிற ஒரு மனுஷன் மேல நீங்க தாக்குதலை கொண்டு வரீங்க. இந்த மாதிரிலாம் ஏன் பண்றாங்க? உங்களுக்கு விவசாயிகள்னு சொல்லிக்க தகுதி இருக்கா? நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன், உங்க எல்லா ஐடென்டிட்டியும் பறிக்கப்படும். அப்புறம் நீங்க எதுவும் இல்ல, நீங்க ஒரு டெரரிஸ்ட், அவ்வளவுதான். அதோட அவங்க ஓபன்லி காலிஸ்தானை டிபேண்ட் பண்றாங்க. விவசாயிகள் போராட்டத்துல காலிஸ்தானை டிமாண்ட் பண்றாங்க. என்கிட்ட எத்தனை வீடியோ இருக்கு எனக்கு ஒண்ணு புரியல. எப்படி மக்கள் இவ்ளோ அப்பாவிகளா கேள்விகள் கேக்குறாங்கன்னு தெரியல. என்கிட்ட எத்தனை வீடியோஸ் இருக்கு தெரியுமா? இத பத்தி நிறைய இருக்கு. இன்னைக்கு நாம நம்ம நாட்டை உடைய விட்டுட்டோம்னா, இந்த நாட்டுல எத்தனை பேரு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மாவும் அந்த விவசாயிகள் போராட்டத்துல இருந்தாங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க 100 ரூபாய் 200 ரூபாய் 500 ரூபாய் வாங்கிட்டு அதுக்கு போனாங்கன்னு சொன்னதுனால ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு மனசு தாங்கல. ஆனா என்கிட்ட இருக்கிற போட்டோல ஷாஹின் பாக்ல இருக்கிற ஆளுகளும் சேம் இங்க வந்திருக்காங்க. அவங்களோட போட்டோஸ் என்கிட்ட இருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு அதுல ஏதாவது பிரச்சனைன்னா கோர்ட் இருக்கு, ஆர்டர்ஸ் இருக்கு, கேஸ் போட்டிருக்கலாம். அதோட போலீஸ் ஸ்டேஷன் ஒன்னு இருக்கு. ஒருத்தருக்கு லா அண்ட் ஆர்டரே புரியலன்னா, ஒருவேளை நானும் எல்லாரோட ஸ்கோரும் ரோட்லயே ஸ்கோர் செட் பண்ணோம்னா எல்லாரும் ரோட்லயே வந்து அடிச்சுக்க மாட்டாங்களா? நீங்களும் செட்டில் பண்றீங்க. தில்ஷித் தோசாஞ்சும் இதுக்கு கமெண்ட் பண்ணாரு. அப்ப நீங்க அவரை கரண் ஜோஹரோட வளர்ப்பு நாய்னு சொன்னீங்க. சார், முதல் விஷயம்
இந்த நாட்டை எல்லாரும் துண்டு துண்டு ஆக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க எங்க நாடு இந்த மாதிரி அழியறதெல்லாம் பார்க்க முடியாது. நாங்க சும்மா வேடிக்கை பார்க்க மாட்டோம். ஏன்னா இல்ல, இந்த விஷயத்துல நாடை பிரிக்கிறதுக்கான அழிக்கிறதுக்கான விஷயமே வரலையே. அவர் இதுக்கு கமெண்ட் பண்ணிருக்காரு. ஆனா நீங்க இப்ப கொடுத்த பதில் அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நீங்க என்ன சொல்லிருக்கீங்கன்னா, ஜால்ரா அடிக்காம கிளம்பு. நீ அவங்களோட ஷூவை நக்கி நக்கி. அவர் என்ன எழுதினாருன்னு சொல்ல மாட்டீங்களா? அதுவும் சொல்லுங்க சார். நான் சொன்னது மட்டும் சொல்றீங்க, அவர் சொன்னது சொல்ல மாட்டீங்க. இல்ல, அதையும் நான் சொன்னேன். இல்ல அவர் என்ன எழுதினாரு அத சொல்லுங்க. அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, நீ யார் யார் கூட எல்லாம் படம் பண்ணியோ அவங்களோட வளர்ப்பு நாய் நீதான் அப்படின்னாரு. அந்த வளர்ப்பு நாய்க்கு பின்னாடி என்ன எழுதிருக்காரு சொல்லுங்க. இதுதான் முதல் கமெண்ட். அதுக்கு முன்னாடி உங்க கமெண்ட் தான் இருக்கு. இல்ல அவங்க இப்படி எப்பவும் நடக்காது. நானா போய் யாருக்கிட்டையும் சண்டை போட மாட்டேன். இது என்னோட பிரின்சிபல். நான் அப்படிதான் நடப்பேன். ஆனா எல்லாருமே முதல்ல நீங்க தான் சண்டை ஆரம்பிக்கிறதா இல்ல, சொல்றாங்க. இத வச்சுதான் இந்த ஆளுங்க எல்லாத்தையும் பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. நான் நானா போய் சண்டை போட மாட்டேன். எப்பயும் சண்டை போட மாட்டேன். முதல்ல அவங்க வந்து சண்டை போட்டா அதை நான் முடிச்சு வைப்பேன். அதனால எல்லாரும் நான் தான் பண்ண நினைக்கிறாங்க. இந்த மாதிரி லாங்குவேஜை யூஸ் பண்றது கரெக்ட் இல்ல தானே? நீங்க பதில் சொல்லலாம், அதுக்கான உரிமை இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எப்பவும் கீழ்த்தனமா காமிச்சு, இல்லன்னா ஒரு வகையான தவறான லாங்குவேஜ் யூஸ் பண்ணி, தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணி மிரட்டணும்னு பாக்குறாங்க. இப்ப நான் எப்பவும் லைனை கிராஸ் பண்ணதில்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதை பார்த்து பயப்படுற ஆள் நான் கிடையாது. இப்ப இது லாஸ்டா இருக்கிற ட்வீட். இதை நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. நீ யார நக்கி நக்கி வேலை வாங்குறியோ தினமும் நான் உங்களை தோச்சி எடுக்கிறேன். சார் இங்க பாருங்க, நீங்க என்ன ரொம்ப மோசமா ரெப்ரசென்ட் பண்றீங்க. ரொம்ப மோசமா ரெப்ரசென்ட் பண்றீங்க. அவர் என்னென்ன எழுதினாருன்னு சொல்ல மாட்டாரு. அவர் எவ்வளவு திட்டிருக்காரு சார், உங்களுக்கே தெரியும்ல. வரும்போது அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். சரி, இப்போ திட்டும்போது என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் உங்களை திட்டுறாரு, தவறான வார்த்தைகளை யூஸ் பண்றாரு, அப்ப என்ன பண்ண முடியும்? நோ யூ ஆர் நாட் ரைட் அப்படின்னு சொல்லவா முடியும்? கிராமத்துல இருந்து வந்திருக்கேன், நல்லா பதில் சொல்ல முடியும். அவர் எப்படி பேசுவாரோ அதே மாதிரிதான் பதில் சொல்ல முடியும். எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்ல.